அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக சென்னை கிண்டியில் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்கள் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். தற்போது எந்தெந்த அமைப்பைச் சேர்ந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? தள்ளுமுள்ளுவிற்கான காரணம் என்ன? தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழ்நிலை என்ன? வணக்கம். அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக கிண்டி பேருந்து நிலையம் அருகே ஆட்டோ, பேருந்து ஓட்டுநர்கள், மின் ஊழியர்கள் மற்றும் பொதுத்துறை ஊழியர்கள் என கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே அவர்கள் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும், அதாவது பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, தொழிலாளர் திருத்த சட்டம் உள்ளிட்ட 17 கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் பொது வேலை நிறுத்தமானது நடைபெற்று வருகிறது. இன்று கிண்டியில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பொது வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். மேலும் அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக கோஷங்களை எழுப்பினர். அது மட்டுமல்லாமல் அவர்களை கைது செய்து பேருந்துகளில் ஏற்றும் போது காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகளுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் அவர்கள் திடீரென சாலையில் அமர்ந்து மறியலிலும் ஈடுபட்டனர். இதனால் இந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அது மட்டுமல்லாமல் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அனைவருமே கைது செய்யப்பட்டு அரசு பேருந்து மூலமாக அருகில் இருக்கக்கூடிய கிண்டி மடுவங்கரை சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த பகுதியில் அடையார் துணை ஆணையர் தலைமையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் இரும்பு தடுப்புகளுடன் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டனர். தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்து செங்கல்பட்டில் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் செங்கல்பட்டு திண்டிவனம் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவீன். நவீன் வணக்கம். எந்தெந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தற்போது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? எவ்வளவு நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது? தற்போது சூழ்நிலை என்ன? திருத்தப்பட்ட 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை ரத்து செய்ய வலியுறுத்தி அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அனைத்து தொழிற்சங்கங்களும் அறிவிப்பு வெளியிட்டன. இதன் அடிப்படையில இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு தலைமை தபால் நிலையம் முன்பு ஏராளமான அரசு துறை ஊழியர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள் மற்றும் LPF, AITUC, CITU, AICCTU, HMS உள்ளிட்ட தொழிற்சங்கங்களை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் செங்கல்பட்டு தலைமை தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து பேரணியாக புறப்பட்டு GST சாலையில் உள்ள இந்தியன் வங்கி எதிரே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது முறைசாரா தொழிலாளர், கான்ட்ராக்ட் தொழிலாளர் மற்றும் திட்ட தொழிலாளர் உட்பட அனைத்து தொழிலாளிக்கும் தேசிய குறைந்தபட்ச மாத ஊதியமாக 26,000 ரூபாயை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியவாறு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக செங்கல்பட்டு திண்டிவனம் சாலையில போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. சுமார் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தைகள் உடன்பாடு எட்டப்பட்டதால் அவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக செங்கல்பட்டு திண்டிவனம் சாலையில 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இந்த சம்பவம் காரணமாக பேருந்துகளில் இருந்த பொதுமக்கள் பேருந்தில் இருந்து கீழே இறங்கி நடந்து பேருந்து நிலையம் நோக்கி நடந்து சென்றனர். இதனால பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி நவீன். விழுப்புரத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடத்த முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்கி கேட்கலாம். கோபிநாத் வணக்கம். தற்போது அங்கு போராட்டத்தில் ஈடுபட இருப்பவர்களுக்கு வேறு ஏதேனும் இடத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா? தற்போதைய கள நிலவரம் என்ன? விழுப்புரத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கம், தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கம், மாதர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இவங்க எல்லாமே சேர்ந்து விழுப்புரம் ரயில் நிலையத்துல மத்திய அரசை கண்டிச்சு ரயில் மறியல் போராட்டத்துக்கு தயாரானாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரயில்வே காவல்துறை கண்டிப்பாக இவர்களை நாங்கள் ரயிலை மறிக்க அனுமதிக்க மாட்டோம், கடுமையான எச்சரிக்கை கொடுத்தாங்க. இதே நேரத்துல விழுப்புரம் மாவட்ட காவல்துறை 100கணக்கான ஒரு ரயில் நிலையத்துல குவிச்சிருந்தாங்க. காரணம் பாத்தீங்கன்னா உள்ள போனா இவங்களை கைது பண்றதுக்கு தயாரானாங்க. தமிழ்நாடு விவசாய சங்கம் மாநில தலைவர் ரவீந்திரன் தலைமையில பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல்ல கோஷங்கள் எழுப்புறாங்க. விவசாய தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை ரத்து செய்யணும், 100 நாள் வேலை திட்டத்துக்கு ரூபாய் 4 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யணும், பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்ட நிலையில திடீரென விவசாய தொழிலாளர்கள் ரயில் நிலையத்தை நோக்கி முற்றுகையிடுறதுக்கு, ரயிலை மறிக்கிறதுக்கு உள்ள போகும்போது காவல்துறை அவர்களை தடுத்து நிறுத்தி உள்ள போகக்கூடாதுன்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் இவர்களை எச்சரிக்கை மீறி காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியும் போராட்டக்காரர்கள் ரயில் நிலையத்துக்கு உள்ள நுழைறாங்க.
அங்க வந்திருந்த பெண்களை தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.